நாங்கள் வெறும் சாதாரண மக்கள் தான். நான் அகிலுங்கிறவன் வெறும் ஆசாமி தான். அவனுக்குள்ளே இருந்து இயக்குறது சாமி. அப்போ நான் சொல்லலைங்கய்யா, எதுக்குமே நான் கிரெடிட் எடுத்துக்க முடியாதுங்கய்யா. எனக்குள்ளே நான் வணங்குற, நான் ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கிற அந்த தெய்வம் தான் உங்கள்கிட்ட பேசுது. மதுரை மீனாட்சி தான் நான். அப்படின்றப்போ நீங்கள் பேச போகிறது கடவுளிடம்ன்றதை உணருங்க. அகிலுங்கிறவன் வெறும் சாதாரண ஆசாமி. உருவத்துக்கு மதிப்பே கொடுக்காதீங்க, அங்கே வர வார்த்தைகளுக்கு மதிப்பு. ஐயா, இறைவனுடைய துணை இல்லாமல் இந்த துறையில் இருக்க முடியாதுங்க ஐயா. ஜோதிடம் நீடிக்கணும்னா வேணும். ஐயா, ஜோதிடம் படிக்கலாங்க ஐயா, தெரிஞ்சுக்கலாம். எத்தனை கிரகங்கள் இருக்குது, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பேசிக் எல்லாருக்குமே உண்டு. இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையுமே இலவசமாகவே யூடியூப்பில் போட்டிங்கன்னா இதெல்லாம் ஜோதிடம்னு காட்டிடுவாங்க ஐயா. பட் ஜோதிடம் பார்த்து பலன் எடுத்து பலன் சொல்லி அது ஜெயிக்கணும்னு ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லைங்களையா, ஸ்டெப்ஸ் இருக்குங்கய்யா. அது தெய்வ அனுகூலமும் தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய உத்தரவும் இருந்தால் மட்டும்தான் அது கைகூடும். அப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேங்கய்யா. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போ இமீடியட்டாக சொல்லணுன்ற மாதிரி இருக்குங்க. ஜாதகம் சொல்லியே ஆகணுன்ற மாதிரி இருக்கும். சரி, நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரசன்னம் வராத ஒரு ஜாதகத்தை எடுத்து இப்போ நம்ம ஃபோன் பண்ணுவோம், பேசிடுவோம். இது என்ன அவங்க நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு என்ன மீறி நான் ஃபோன் பண்ணால் ரூல்ஸ் பிரேக் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்கய்யா.